2021ஆம் ஆண்டு தமிழக அரசால் மகளிருக்காக விடியல் பேருந்து பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அரசு சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணித்து வருகின்றனர். துவக்கத்தில் இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது இத்திட்டத்தின் மீது விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இது குறித்து சிலரிடம் கேட்டபோது வங்கியில் வேலை பார்க்கும் நடுத்தர வயதுடைய பெண் இது பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது என்றும் முன் வந்ததை விட பேருந்துகள் குறைவாகத்தான் வருகிறது என்றும் கூறினார். இது மட்டுமின்றி தாமதமாக வரும் பேருந்துகளிலும் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும் இன்னும் சிலர் குறிப்பிடுகின்றனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அதுவும் ஏசிஜே காலேஜில் வந்து இங்கே அந்த 9 days ஆன ஒர்க் ஷாப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க, நிறைய ஃபீல்டில் இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க. இங்கே நாங்கள் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் வந்து நாங்கள் அந்த பேசிக்லேருந்தே கற்றுக்கிட்டோம். ஸோ ஜேர்னலிசமாக இருக்கட்டும், பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ சினிமாட்டோகிராஃபி, ஸோ அந்த ஸ்டூடியோ செட்டப்க்கான அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே புரிகிற மாதிரி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இதை தாண்டி எங்களை அந்த ஸ்டேக்காக மெயினாக ஸ்டேக் வந்து பார்க்கணுன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ வேரியஸ் சென்னையை தாண்டி வெளியே வந்து நிறைய இடத்துலேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க செலக்ட் ஆகி. அங்கேருந்து வந்து இங்கே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஏசிஜே காலேஜ்க்கு தேங்க்ஸ். நீங்கள் ஜேர்னலிசம் படிக்கணுமா?